அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்ம இடத்திலே கொண்டு வருகிறேன். ரோமர் 8:28 நான் படிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நீங்க நான் சொல்றேன் பாருங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்ப அந்த சகலமும்ன்றதுல சில தீமையான காரியங்களும் அடக்கும். அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில தீமையா சில காரியங்கள் நடக்கிறதே, அதை நினைத்து நீங்க சோர்ந்து போயிடுறீங்களே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, நான் நல்லா தானே இருந்தேன், என் பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவன் அப்ப நம்ம தேவன் யாருன்னா, தீமைகளை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அவர் தீமையின் காரணம் அல்ல. நிறைய பேர் பாருங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தர் தாங்க தண்டிக்கிறாரு, கர்த்தர் தான் இந்த தீமையை வரவழைச்சார், கர்த்தர் தான் இந்த வியாதியை கொடுத்தாரு. இல்ல இல்ல, அவரு அந்த பிசினஸ்ல இல்லை பாருங்க. அவர் நல்லவர், நல்ல தேவன், நன்மைகளை செய்கிறவர். அப்போஸ்தலர் 10:38 பாருங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நல்ல தேவன் நன்மைகளை மட்டுமே செய்வார், அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உன்னுடைய குடும்பத்துல உன் வீட்டுல நடக்கிற தீமைக்கு நான் காரணம் அல்லப்பா, பிசாசு. நான் அந்த தீமைகளை நன்மைக்கு எதுவாக மாறப்படுவேன் என்று சொல்கிறார். பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில அவன் சகோதரர்கள் குழியில போட்டாங்க. யோசேப்பு போய் ஆண்டவரே ஏன் என்னை குழியில தள்ளினீங்கன்னு கேட்கல. பாருங்க, சிறைச்சாலைக்கு போறான், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அரண்மனைக்கு போறான், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். இல்ல, அவன் யோசேப்பு சொல்கிறான், நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்கப்பா, ஆனா கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு சில ஜனங்கள் உங்களுக்கு தீமை செய்கிறார்களா? கண்டுக்காதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவங்க கூட இல்லை, உங்க கூட கர்த்தர் இருக்கார். எனவே உங்க கூட இருக்கிற கர்த்தர் என்ன செய்வார்னா, அந்த தீமையை நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவார். அப்ப எவர்கள் உங்களை வெட்கப்படுத்தலாம் என்று எண்ணினார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். எவர்கள் உங்களை தாழ்த்தலாம் என்று எண்ணினார்களோ அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், சகல தீமைகளையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.